தேர்ட் சி வந்துட்டோமே. கேஸ் போட்டு கண்ணை உறுத்துச்சேன் ஒரு போட்டுருவோமான்ட்டு இன்னைக்கு ஒரு பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே நம்ம பையில எடுத்து வாயில் வச்சுட்டு கோ 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 அப்படின்னு சாப்பிட்டான். இதுக்கப்புறம் நம்ம தான்டா எல்லாமே அப்படின்ட்டு வந்து தொட்டு பார்த்தா தான் தெரியுது எதுவுமே மாஸ்டர் பண்ணல அப்படின்னு. மாஸ்டா வந்தவனை லூஸ் ஆக்கிட்டீங்களே, இருங்கடா பாஸ் அடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு எடுத்தவனே போயிட்டேன். கேப்டன் எலப்பேண்ட் நம்ம பையன் எப்பயுமே எல்லாருமே உதவி பண்ணுற ஒரு ஆள்லாம் வந்து நம்ம கேப்டன் எலப்பேண்ட் மட்டும்தான். அது அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. எங்கள் அண்ணனுக்கு ஒன்று எங்கள் அண்ணனே அடிப்பேன்னு போட்டு அவனையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த விசிட் பையன் குறுக்க வந்து நான் போடுற எல்லா மூவியும் கேன்சல் பண்ணி விட்டு அவனை காப்பாற்றுறான் ப்ரோ. ஏன் தூக்கிட்டு போய் அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் தனியாக கூட்டு போய். நான் என்னடா பண்ணுறான்னு பார்த்தா அவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ தனியாக கூட்டு போய். அப்புறம் கிடைக்கிற கேப்பெல்லாம் எம்மொன்னு யூஸ் பண்ணி ஆட்டி ஆட்டி நடிச்சு அப்படியே வந்து ஒரு ஹேக்கர் மூவ் மாதிரி அப்படியே கண்ணில் அப்படியே சரி ஜாலியாக இருந்துச்சு. மாஸ்டர் அப்படியே நம்பர் கவுண்டிங் ஏறிக்கிட்டே இருக்கு. 60 70 80 90 100 போயிடும். கடைசியாக வந்து பார்க்கும்போது தான் 101 ஏறி இருந்துச்சு. பரவாயில்லையே 101 ஏறிட்டு இன்னொரு 2 பாஸ் அடித்தோம்னா இன்னொரு 101 303,000. நான் இந்த கால்குலேஷனில் வந்து சரி பியூட்டிஃபுல் வைராட் அடிப்பான் அவனுக்கு நிறைய கொடுப்பான் அப்படின்ட்டு பார்த்தா லெவல் கம்மியாக இருக்குது. அப்புறம் தான் திங்க் பண்ணி அண்ணவனை போர்ட்டல் போடுறா உள்ளே வரேன்ட்டு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து நான் தான் ப்ரோ ஃபஸ்ட்டு மூவ் போட்டேன். நான் பண்ணிட்டு கேன்சல் ஆகிட்டு அதையும் வந்து விஸ்ட்டு கேன்சல் பண்ணி விட்டான். இங்கேயே வந்து அந்த ஒரு மூவை மட்டும் 3 டைம் விஸ்ட்டு கண்டினியூஸாக ஹேட்ரிக் போட்டு கேன்சல் பண்ணான். கடவுளை வேண்டிக்கிட்டு வந்திருப்பான் போல, இந்த ஆளை நீ நிம்மதியாகவே இருக்கக்கூடாது நோண்டினே இருக்கணும்னு விஸ்ட்டு வந்துட்டான் விறுவிறுன்னு. ஏன் ப்ரோ அப்படிலாம் பண்ணுறாங்க காண்டாகுது ப்ரோ எனக்கு. ஜோக்கரா நான் வரவன் போகிறவனா நோண்டுறதுக்கு. ஆனால் ஒன்று ப்ரோ அடிக்கிறதெல்லாம் இவங்க ப்ரோ. ஆனால் அந்த பாஸுக்கிட்ட அடி வாங்குறது மட்டும் நான் ப்ரோ. நான் என்னடா உங்களுக்கு கூட்டத்தின் அடி தாங்கியாடா நான். வரவன் போகிறவெல்லாம் என்னையே போட்டு அடிக்கிறீங்க. தப்பு ப்ரோ அதெல்லாம். எப்படியா அந்த கேப்பெல்லாம் இங்கே கிடைக்கிற கேப்பெல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சாச்சு. இவங்களை மூவ் லோட் ஆகும் இங்கே ஓடுவாங்கல்ல. இப்போல்லாம் போய் M1 பண்ணிக்கிட்டே வந்து கையில் இருக்கும் போதெல்லாம் பவரை போட்டுருவேன். இதே வந்து அப்படியே டேமேஜ்லாம் போட்டு ப்ரெஷ் பண்ணி இது பண்ணியாச்சு. அப்பையும் வந்து விசிட்டு போய் அடிப்பான் குறுக்க வந்து. மோசமான ஆளு ப்ரோ விசிட்டு. திடீர்னு வருவான் எதாவது கொண்டு அடிப்பான். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும். என்ன பண்ணுறது. அப்படியே ஃபைனலாக ஒரு மூவை வந்து லாக் பண்ணிட்டான் இப்போது. அப்பா இப்போ தான் ப்ரோ அந்த மூவை வந்து எய்ம் போட்டேன் பார்த்தீங்களா. அப்போ நான் தானே அடித்தேன். ஆனால் நான் தான் அடி வாங்கினேன். அது எனக்கு எவனுமே அடி வாங்கலை. அதுதான் ஏன்னு தெரில. அப்படியே கொண்டாச்சு இவனை கொண்டு இவனுக்கு ஒரு 101 ஏறுன்னு பார்த்தா கொக்கா மக்கா 28 தான் ப்ரோ ஏறி இருக்கு. முன்னாசே கேட்கலாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஐலாண்டு போயாச்சு அடுத்த பாஸுக்கு. இதுதான் வந்து போர்ட் டவுனுன்னு நினைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஏரியா தேர்ட் சியோட ஃபஸ்ட் ஐலாண்டே இருக்கும் அது. இந்த பாஸை போய் அடிப்போம். இவங்களுக்கு முன்னாடி நம்ம பறந்து போய் அடிச்சிடலாம். அப்போ தான் டேமேஜ் கொடுக்க முடியும். வேமா கிட்ட வந்து பார்த்தா திடீர்னு ஒரு சீமு கிச்சனையோட சீமு. வேறு யாருமே இல்லை நம்ம விசிட்டு தான். நான் தான் சொன்னேன்ல அவன் வரும்போதே வந்து கோயிலில் போய் சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டான். இந்த ஆளை நீ நிம்மதியாக விட மாட்டேன், இந்த நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியும் விட்டு வேணா நான் எப்படியோ ஒரு பவரை போட்டேன். பவரை போட்டு டேமேஜ்லாம் கொடுத்து M1லாம் வச்சு அடி நடிச்சு போட்டேன். இப்படி நமக்கு டேமேஜ் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்கடா சாலா நீ யாரடான்ட்டு ஜாலியாக டேமேஜ் கொடுத்துட்டு பொறுமையாக அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பயும் என் விடலையே அப்படியும் அடிப்பேன். அது இப்படி நான் அடிக்காமல் பாஸ் ஆவேனா. நான் தானே அடிப்பேன் அப்படின்ட்டு டேமேஜ் கொடுத்துட்டு இந்த இடத்துல போனால் இன்ஸ்டன்ட் ஆன் பண்ணும்போது இந்த விஷயத்தை குறுக்க வந்துட்டான் ப்ரோ. அவன் மேலே ஏறி உட்காண்டேன். என்ன திடீர்னு இவன் மேலே ஏறி உட்காந்துருக்கேன்னு பார்த்துட்டு டக்குன்னு போய் அவன் அப்படியே கில் எடுக்கலான்னு பார்த்தா புரிய வைக்கவே தெரியலை எனக்கு. அப்படியே பாஸ் கேட்டான் அவனுக்கு சுடாவே தெரியலை நீ ஏன்டா ஆட வரேன்னு கேட்டான். அவன் கேட்டிருக்கும் போது அவனை கொண்டு போட்டாங்க. இது ஏன்னா 142 தான் ப்ரோ ஏறுச்சு 29லேருந்து. எனக்கு அதான் மாதிரி சங்கடமாக இருக்குது. பாஸ் அடித்தா வேமா ஏறுன்னு சொல்லிட்டு வந்தேன். அடுத்த இலாண்டு அடிக்கிலோ அட்மையர் கிரேட் ட்ரீ அங்கே வந்தாச்சு. எல்லாம் பொறுத்த வரையும் பார்த்தோம்னா சும்மா காமெடி பீஸு டம்மி பீஸு. என்ன அவ்வளோ டேமேஜ் போகாது அவள் அடிக்கிறது. ஆனால் நமக்கு இன்ஸ்டன்ட்டை மட்டும் உடச்சி விட்டு காண்டி ஏற்றுவா. ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் பண்ணுவாள். வெறியா வரும் ப்ரோ. அப்படியே எனக்கு அவங்ககிட்ட போய் இது பண்ணும்போது திடீர்னு என்ன பண்ணுவா, மரத்துக்கடியில் போயிடுவா, வெளியே போயிடுவா, சந்துக்குள்ளே போய் உட்காந்துக்குவா. ஐயோ கடுப்பாக வரும். இருக்கிற சைஸ் வேறு நம்ம கால் கவட்ட சைஸ் தான் இருக்கும். இவங்கிட்டாச்சும் போய் உட்காந்துக்குவோம். இன்ஸ்டன்ட் ஆஃப் ஆச்சுன்னு ஆள் இருக்கிறதே தெரியாது. இவளுக்கு ஒரு தினம் வெட்டு ப்ரோ. இந்த கொடையை வச்சுன்னு கேஷுவாலிட்டியாக வருவான். அப்படின்னே வருவேன். அப்படியே கேஷுவலாக வருவேன் அப்படின்னு. இருக்கிறதே மரத்தடியில் நிழல் இல்லை. மழை விழுந்தாலும் இடி அடித்தாலும் புயலே வந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனாலும் கொடையை பிடிச்சிட்டே தான் நிற்பாங்க மேடம். அதுக்காண்டியே போட்டு அடிப்போம்னு அடிச்சு கொண்டுட்டேன். எப்படி அடிச்சதுக்கு 155. அடுத்த பாஸ் போகலாமேன்ட்டு ஹைட்ராஸ் நான் வந்துட்டேன். தேர்ட் சியோட ஜோக்கர் பாண்டா அப்படின்னாலே வந்து இந்த ஹைட்ராஸ் நான் பாஸ் மட்டும்தான். ஆனால் ஃபன்னியான கேரக்டர் ப்ரோ. எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான். வரவன் போகிறவங்களாம் ஈஸியாக கொண்டுருவான் அவனை தெரியுமா.
ஆனால் ஒன்றா நம்பர் விஷப்பூச்சி ஆஃப் த தேர்ட் சீன் அதுவும் வந்தான் ப்ரோ. விஷத்தை கக்கினே இருப்பான். நம்ம எவ்வளோ தான் அடித்தாலும் நமக்கு லைஃப் போயினே இருக்கும் விஷத்தில், தெரியுமா? சரியானது இல்லை ப்ரோ. எவ்வளோ தூரமாக இருந்தாலும் தேடி வந்து அடிப்பான். அவ்வளோ தூரத்துக்கு எய்ம் வைப்பான். ஸ்னைப்பர் ஷாட் மாதிரி மூலையில் வச்சே முத்தம் கொடுக்கணும் அவங்களுக்குலாம் அப்படின்னு. அடிக்கணும் அடித்ததில் பின்ன பக்கம் போயிட்டான். பின் பக்கம் அதெல்லாம் டேமேஜ் வலுவாக கொடுத்துட்டேன். எனக்குலாம் பிரச்சனையே இல்லை. இப்போ 2 பேர் தான் சண்டை போட்டு டேமேஜ் கொடுத்துட்டே இருங்கடா பாட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அப்படியே சரின்ட்டு சுற்றி தேடி பார்த்தேன். இவங்க இதே கடைசியில் கொண்டு போடுவாங்க போல் அப்படின்ட்டு கிட்ட போகலான்னு பார்த்தா அங்கே இருந்தான். அண்ணன் வேறு அடிக்க வேணான்னு சொல்லியிருந்தான். சரின்னு விட்டுருந்தா மேலே தூக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டான் விசிட்டு. சரி மேலே பார்த்து எய்ம் ஷூட் பண்ணலான்னு போனால் எங்கே குறுக்க வந்தாலும் விசிட்டோட கவட்டையில் முட்டி அங்கேயே நின்ட்டேன். அப்புறம் இவங்க அடிச்சு போட்டாங்க, வந்துடுச்சு. பரவாயில்ல, இவன் அடித்தது கூட எப்படியோ 165 வந்துச்சு. 10 வந்தோடனே இதான் ரொம்ப மெயினான ஐலாண்டு கைஸ், கேக் ஐலாண்டு. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிலுக்கு பேக் சைடு, அதாவது சி ஆஃப் கேஸ்டில் இருக்குல்ல, அங்கே வந்து அதோட புடனி பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் தெரியும். அதுதான் கிரேட் ட்ரீ. அங்கேருந்து லெஃப்ட் பக்கம் திரும்பினீங்க அப்படின்னா சாக்லேட்டால் செஞ்ச மலை இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கூட்டமாக இருப்பாங்க என்பிசி. தேர்ட் சீனால நமக்கு சாக்லேட் டிஸ்லாண்டு தான் அப்படி தான் வளர்ந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கிரைண்டிங் அப்படின்னாலே இங்கே தான் ப்ரோ பண்ணுவாங்க மோஸ்ட்லி எல்லாருமே. ஏன்னா இங்கே வந்து மொத்தமாக லெவல் வந்து 2500 300 இருக்காங்க. அண்டு பக்கத்துலேயே வேறு இருக்காங்களா. ஸோ நமக்கு கிரைண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. தேர்ட் எல்லா பிளேயர்ஸுமே வந்து பாஸ் அடிச்சுட்டு கடைசியாக இங்கே தான் வந்து கிரைண்ட் பண்ணுவாங்க. அதனாலே இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸானது. அண்ட் இந்த இடத்துல கிடைக்கிற ஒரு ஆக்சசரி வந்து ரொம்ப முக்கியமானது, கொக்கோ பவுட்ரு. காஞ்சிடு கொக்கோ. அது நம்ம காஞ்சி போன கொக்கோன்னு இருக்கும். அது வந்து எதுக்குன்னா நம்ம தோக்கிங்க ஸ்பான் பண்ணி அடித்து மிரர் ஃபேக்டர் எடுக்கிறதுக்கு. அப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே அடித்தவொடனே கேக் கொஞ்சம் ஃபோன் ஆகிட்டான்டா அப்படின்னாங்க. ஒன் அண்ட் ஒன்லி தேர்ட் சீலேயே ரொம்ப மோசமான ஒரு ஆள்லாம் அந்த கேக் குயின் தான் ப்ரோ. பிக் மாம் பெரியம்மா அப்படின்னு தான் இருக்கும். எவ்வளோ பெரிய பிவிபி பிளேயராகவே இருந்தாலும் சரி, இவன்ட்ட ஒரு டைம் கூட சாகாமல் நடிச்சிருக்க முடியாது முன்னாடிலாம், தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஸ்னைப்பிங் ஷாட் அடிப்பா ப்ரோ. கிட்டா போனாலே தூக்கி அடிப்பா. ஒக்கா மக்கா ஓடுறா சாம்பார் தலையான்னு. அது என்னடானா பக்கத்து ஏரியாவையும் தூக்கி எரிஞ்சிரும் ப்ரோ. அடிக்கிறடி வெளியே தூக்கி எரிஞ்சிடும் இந்த இடத்த விட்டு. ஆனால் விட மாட்டேனே, நான் மூமெண்ட்லேயே அடிப்பேன். ஆடினே இருப்பேன்னு அடி வாங்கியிருக்கேன். லைஃப்பை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இல்லை வேலை 3 பேர் இருக்கிறதுனால இவ்வளோ லைஃப் கொஞ்சம் வேகமாக ட்ரைன் ஆகுது. இல்லைன்னா விடிய அடித்தாலும் சாக மாட்டா பெரியம்மா. கேஜிஎஃப் படத்தில் வர அந்த கன்னோட பேரை வந்து நினச்சி தான் வச்சுருக்காங்க போல். அப்படியே போட்டாச்சு. அப்படியா ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் கொண்டு போட்டேன். சாரி மறுபடியும் நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம்மே. இவ்வளோ கொண்டாச்சு, 189 மாஸ்டர் வந்தாச்சு. ரிட்டன் என் இடத்துக்கே போகிறேன்டா தங்கம் அப்படின்ட்டு அங்கேயே கிளம்பி போயிட்டேன். போயிட்டு எல்லாரையும் அடின்னு வெளுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா, நான் வந்து பிளாக் ஃப்ரூட்டுக்கு ஸ்டேட்ஸை வந்து 2747 போட்டிருக்கேன். பிரச்சனை என்னென்னா டேமேஜ் வந்து மற்றவங்கள மாதிரி போகாது. மேக்ஸ் லெவல் பிளேயருக்கு போகிற மாதிரி டேமேஜ் போகாது. அதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று நம்மளோட மாஸ்டரி லெவல், 2வது நம்மளோட லெவல். இதெல்லாம் வச்சு தான் வந்து டேமேஜ் கவுண்ட் அதிகமாகவே போகும். ஏன்டா 2மே கிடையாது. இப்போ தான் புது தேர்சி பிளேயரு அண்ட் மாஸ்டரி ஏற்றுறதுக்கு தான் வந்திருக்கேன். இது 2மே இல்லாதனால டேமேஜ் வந்து ரொம்ப கம்மியாக போகுது ப்ரோ. அப்படியே வெறியாக வருது. எப்படியோ ஃபைனலி 201 வந்துட்டு இவங்க அடிச்சு. இன்னும் ஒரு 99 லெவல் தான்டா, ஈஸியாக ஏற்றிடுவான்டான்ட்டு போராடி பார்த்தான் ப்ரோ. சிக்கவே மாட்டேன்ட்டான். கேஸ் ஃப்ரூட்டோட M1 அட்வான்டேஜ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் அவனை அடித்து பக்கத்து ஏரியா வரைக்கும் கூட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் அடிக்கிற வரைக்கும் M1 வச்சு அப்படியே நீ வாடா சாலா அப்படியே பக்கத்து வரைக்கும் போகலாம், இப்படியே கூட்டு போயிடலாம் ப்ரோ. ஆனால் அவன் மறைஞ்சிடுவான். ஆனால் நீங்கள் கூட்டு போயிட்டே இருக்கலாம். வந்தான் அப்படி தான் ஜாலியாக இருக்கும். சுற்றிட்டே அடிக்கலாம், சுற்றி அடிக்கலாம். தெரியுமா, எந்த பக்கம் சுற்றினாலும் திரும்பிக்கிட்டே இருப்பான். நல்ல பையன். நல்லா வந்து கிரைண்ட் பண்ணவும் நல்லாயிருக்கும். ஃபிஸ்ட்டு கிரைண்ட் பண்ணுறது முத்தா யூஸருக்கெல்லாம் என்ன சொல்கிறது, இந்த இடம் தான் வந்து கோயில் மாதிரி கையெடுத்து கும்பிடுவாங்க. முத்தால ஃபிஸ்ட்டு ஸ்வாடெல்லாம் போட்டு வந்து அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா டம்முன்னு இருக்கும். அது இருக்கிற சைஸுக்கும் இவங்க இருக்கிற சைஸுக்கும் காலை தூக்கினாலே கவட்டைக்குள்ளே மொத்தமாக மறைஞ்சிருவாங்க. அடியை போட்டாலே செத்துருவாங்க. அப்படி எப்படின்னு பேசி 221 ஏற்றினே இருக்கணும் ப்ரோ அவங்க நடிக்கிறதுக்கு. 0 to மேக்ஸ் லெவல் கேஸ் ஃப்ரூட் அப்படின்ற அந்த கான்செப்டில் வந்து முக்கால்வாசியை வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நீ இருக்கிற வெறும் ஒரு 97 லெவல் மட்டும்தான்.
நீங்கள் எவ்வளோ வேணால் ஈஸியாக ஏற்றிடலாம் ஒரு 300 லெவலு. ஆனால் அந்த 300 லெவலுக்கு மேலே கிரைண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இங்கே நீங்கள் 300 லெவல் ஏற்றின டைம் வந்து அங்கே 100 லெவல் ஏற்றுறதுக்கு ஆகும். ஏன்னா நீங்கள் லெவல் ஏற்ற ஏற்ற அங்கே இருக்க இஎக்ஸ்பி மாஸ்டரியோட கவுண்டிங் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறதுனால நிறைய கேட்டுனே இருப்பான் கேனப்பாயா. ஆனால் நான் விட மாட்டேன், அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. டேய் சாவு சாவு சாவுன்னு போட்டு அடின்னு அடி பிரித்து மேய்ஞ்சிடணும் ப்ரோ. இவங்கெல்லாம் அடித்தா வந்து என்னென்னமோ கிடைக்கும். சார் என்ன கிடைக்கும், ஹானர் கிடைக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட் சி அண்ட் செகண்ட் சீல இருக்கும்போதே வந்து பாஸ் எல்லாம் அடித்து இது பவுண்டி அண்ட் ஹானர்லாம் வந்து ஒரு 2.5க்கு கொண்டு வந்து வச்சுருங்க. நான் இப்போ தான் வந்து ஒரு 1.4 வச்சுருக்கேன். நான் அவ்வளோவா யாரையும் அடிக்கல, பாஸ் எல்லாம் என்பிசி அடித்தே கிரைண்ட் பண்ணி வந்துட்டேன் இங்கே வரைக்கும். நம்ம மாதிரிலாம் யாரும் சாம்பாராக இருக்காதீங்க ப்ரோ, கஷ்டம் ப்ரோ. அது 27 வந்தாச்சு லெவலு. அப்புறம் அப்படியே போட்டு மாஸ்டர் ஏற்றி பார்த்து முடியல ப்ரோ. நெஞ்சமெல்லாம் அப்படியே புண்ணாகி போச்சு. இவங்ககிட்ட மல்லு கட்டி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ப்ரோ பட்டேன். ஃபுல்லாக உட்காந்து போடணும் அப்படின்னு பார்த்து இந்த வீடியோலாம் ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணுற வரைக்கும் போடணும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்பா செத்துருவீங்க ப்ரோ. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு ப்ரோ. பார்த்தீங்களா, செத்துருவீங்கன்னு உங்களை சொன்னேன், நான் செத்து போயிட்டேன். இந்த மாதிரி அசால்ட்டாக யாரும் இருக்காதீங்க. அதான் கேக் குயின் அடித்தான்னு வந்தேன். கேக் குயின் என்னை அடிச்சு போட்டா. மீண்டும் பிறப்பேனடா பார்த்திவான்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போய் ஒரு குத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அண்ணன் லைட்னிங்கில் வந்தான். இப்போ என்னென்னு பார்த்தா ஸ்பிரிட்டில் வந்திருக்கான். ஸ்பிரிட்டு நீங்கள் எதில் வேணா வாடா, நான் இதில் மட்டும்தான் நான் மாஸ்டர் பண்ணுவேன்னு போட்டேன். அடிச்சு போட்டான் மட்டும்தான். பார்த்தீங்களா, அடிச்சு தூக்கி எரிஞ்சா நான் தூரத்துக்கு. அதனால் விட மாட்டேனே நான். நெருப்புலேருந்து மறுபடியும் வந்து ஃபீனிக்ஸ் மாதிரி ப்ரோ. நான் ஏஞ்சி வந்துனே இருப்பேன். ஆனால் தூங்கினா மட்டும் எந்திரிக்க லேட் ஆகும். செத்தனை மறுபடியும் வந்துடுவேன். பிகாஸ் தட்ஸ் அ கேம். பிக் மாமா போட்டு போலன்னு பொழந்தாச்சு. அவ்வளோதான். அடித்ததுக்கு எப்படியே 258 வந்தாச்சு கைஸ். நான் ஒரு 42 தான். சரி கிலாட் மேலுக்கு பேச போய் அடிக்கலாமே அப்படின்னு ஜாலியாக பறந்து போனான் ப்ரோ. போன டைம் தான் இது பண்ணான். இந்த டைம் சீக்கிரம் நம்ம சோலோவாகவே பண்ணிடலாம், டீம்லாம் வேணாம் அப்படின்ட்டு வந்து போயிட்டே இருக்கேன். அதான் ஒரு சம்பவமே நடந்துச்சு தெரியுமா. திடீர்னு ஒரு செகண்ட் வந்து எனக்கு ஸ்க்ரீன் வந்து ஸ்டாப் ஆச்சு. கிட்ட போயிட்டேன். அங்கே ஸ்டாப் ஆகி பார்த்தா நெட்வொர்க் இஷ்யூ. சூனியம் பண்ணிட்டா அவன். போன டைம் அடிக்கும் போது திட்டுனானா, கிட்ட வந்தவனே ஆஃபாமிக்கு முன்னி சூனியம் போட்டு ஓடுறான்ட்டு துரத்தி விட்டான். சரி அவகிட்ட வேணாம், நம்ம பழைய இடத்துக்கே வரலாமேன்னு சாக்கா ஐலாண்டு வந்துட்டேன். ஒரு 271 வந்தாச்சு. டம்மு அடிக்கிறோம், மாஸ் காட்டுறோம் அப்படின்ட்டு விசிட்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலை ப்ரோ. நண்பா நான் என்ன ஜோக்கரா ஹெல்ப் பண்ணுறா பாடு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனை ஹெல்ப் பண்ண கூப்பிட்டான். தான் குறைச்சி வச்சான். சருபுருன்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் வேற சும்மா இல்லாமல் கையை வைக்காமல் டேஷ் அடிச்சுக்கிட்டே இருந்து எனர்ஜி வேற காலி பண்ணி விட்டேன். அங்கே தான் வந்து லோ எனர்ஜி ஆஃப் 75 அப்படின்னு போட்டாங்க. அது எமௌண்ட்லேயே போட்டு அடிப்போம்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்ல வேலை ப்ரோ. அப்படியே விசிட் இருந்ததுனால கொஞ்சம் வேகமாக மாஸ்டர் பண்ண ப்ரோ. அப்புறம் இங்கே வந்து அப்படியே கொத்தா இருக்கு. அப்படியே லட்டு மாதிரி இருக்காங்க ப்ரோ. பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. அவள் அப்படியே பவர் போட்டு கொளுத்துனா அவன் அடிக்காத ப்ரோன்னா. ஏன்டான்னு கேட்டால் 2-3 பேர் செதறிட்டாங்க என்ன. அது நம்ம வந்தாலே பார்த்தாலே செதறிடுவாங்க நம்மள என்ன பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட திட்டு வாங்கிட்டு அப்படியே வந்து முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜஸ்ட்டையும் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு அவன் சேர்த்து வைக்கிற வரையும் தேடிக்கிட்டே அப்படியே பார்த்தேன். முட்டு சந்தில் விழுந்தா தப்பா தான் ப்ரோ கஷ்டமாக இருக்குன்னு. பறக்கிற பவர் கேஸை பொறுத்த வரையும் பறக்கிற பவர் நல்லா இருக்கும் ப்ரோ. கேஸோடது நம்ம எப்படி வேணால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், லைட்டு மாதிரி கிடையாது. அப்புறம் லாஸ்ட் லெவல் வந்தாச்சு. ஒரு 3 லெவல் தான். நானே அடிச்சுக்கிறேன்டா அப்படின்ட்டு ஒத்தாசைக்கு வந்தோம். நான் ஓரம் போய் உட்கார வச்சிட்டேன். அண்ணன் அடிச்சு பார்க்குறேன். அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவன் ஒத்தாசைக்கு இருந்தாலே நல்லா இருந்திருக்கும், நேரத்தை முடிச்சிருக்கலாம். நான் கஷ்டப்பட்டதுக்கு நான் அவனை ஒத்தாசை கூப்பிட்டு வந்தேன் முடிச்சிருக்கேன் ப்ரோ. கடைசி 2 லெவல் ப்ரோ. 2 லெவலில் நான் வட்ட பாடு இருக்கு என்ன சொல்ல. கடைசி 1 லெவல் கழிச்சு. ஒரு லெவல் ஏற்ற எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு மட்டும் பாருங்க ப்ரோ. முனியில போய் நின்றுவான். இவ்வளோ ஏற்றினது கூட பெருசு இல்லை. அந்த 1 லெவல் ஏற்றினாங்க கஷ்டம் இருக்கேன் முடியல ப்ரோ. ஒரு லெவல் ஏற்றிட்டேன்னா கேஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து அப்படியே ஆர்டர் ஃபார்ம் பண்ணி ஆட ஆரம்பிச்சிடுவேன் நான். கொஞ்சம் சாவுடா சாலா தங்கம் டே செத்து போடா ப்ளீஸா டே சாவு பாருங்க ப்ரோ. எத்தனை பேர்த்து அடித்தாலும் சாக மாட்டாங்க. எனக்கு வரவே மாட்டேங்குது ப்ரோ. மனசெல்லாம் அப்படியே புண்ணா இருக்கு தம்பி. எப்படியோ வந்து ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமைக்கு ஆகி போச்சு. அது சாகவும் மாட்டான்றாங்க. அடிச்சா 300 கேஸ். ஃபைனலி கேஸோட ஃபுல் மாஸ்டர் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூவ் என்னன்னு பார்த்துடலாம்.
கேஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்டு வித்தவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் மூவ்ஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் பாய்.